கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு அலுவலகம் திறப்பு விழாவிற்கு போவோமா? விழாவுக்கு வருபவர்களை வரவேற்க ரத்தனம் கல்லூரி மாணவிகள் இன்முகத்துடன் வரவேற்றார்கள். சுமார் 50 நபர்கள் அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர் வந்தோன்னே ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போது இறை வணக்கம். நம்ம கோவை பரஞ்சோதி அவர்கள் ವಿನಾಯಕ ನಿನ್ನು ವಿನಾ ಬ್ರೋಚುಡಗು ವೇರವರುರ ವಿಘ್ನರಾಜ ವಿನಾಯಕ ನಿನ್ನು ವಿನಾ ಬ್ರೋಚುಡಗು ವೇರವರುರ ವಿಘ್ನರಾಜ ವಿನಾಯಕ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಈ ಬೇಗಾದ ಆದರಿಂಬ ನನ್ನು ಬ್ರೋವರಾದ ಆದರಿಂಬ ನನ್ನು ಬ್ರೋವರಾದ ವಿನಾಯಕ ನಿನ್ನು ವಿನಾ ಬ್ರೋಚುಡಗು ವೇರವರುರ ವಿಘ್ನರಾಜ ವಿನಾಯಕ ವಿನಾಯಕ ನಿನ್ನು ವಿನಾ ಬ್ರೋಚುಡಗು ವೇರವರುರ ವಿಘ್ನರಾಜ ವಿನಾಯಕ. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. எங்களது வேண்டுகோளுக்கிணங்க 2 நாட்களுக்கு முன்பு சொன்னதை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பை உருவாக்கி மக்களுக்கு எதையாவது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீங்கள் செயல் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏன் நான் இந்த மாதிரி தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு தேவைங்கிறதை சொல்லிடுறேன். இந்த தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு கடந்த 4/3/2024 துவங்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் யாருன்னா நம்ம ரத்தனம் கல்லூரி தாளாளர் திரு மதன் செந்தில் அவர்கள். அவரது மனசில் அவர் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் தொழிலதிபராக, ஒரு கல்வியாளராக இந்த பகுதியில் ரத்தனம் கல்லூரியை நடத்திட்டு வர்றாரு. அதுபோக நிறைய சிஸ்டங்களை உருவாக்கி சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி பெங்களூர்லேயே ஒரு நிறுவனத்தை இது மாதிரி நிறுவி செயல் செய்து கொண்டிருக்கார். அவர் கம்பேர் பண்ணியிருக்கார், நிறையா பிரச்சனைகளை யோசிச்சிருக்கிறார். நார்த் சைடு கோயம்புத்தூரில் இருந்த வளர்ச்சிக்கும் தெற்கு சைடு இருக்கிற வளர்ச்சிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, இதை உணர்ந்திருக்கார். அதனால் அவர் கூப்பிட்டு நம்மளை மாதிரி இருக்கிற தன்னார்வலர்கிட்ட சொன்னார், நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்ம இந்த பகுதி தன்னார்வலர்களை ஒரு சில பேர்த்த அழைச்சி எடுத்து சொன்னோம். அவர்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ரொம்ப வாசம் அடிக்குது, அது இங்கே வரக்கூடாது, கோயம்புத்தூரில் இருக்கிற குப்பையெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க அப்படிங்கிறத தடை செய்யணுங்கிறதுக்காகவும், அது ஒரு பிரச்சனையாகவும், அதுக்கடுத்தது போத்தனூர் ரயில் நிலையத்தை 2வது முனையமாக அமைக்க வேண்டும் என்பதற்காகவும், அப்புறம் பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டை இந்த இடத்துலேருந்து மாற்ற பார்க்குறாங்க, அதுக்காகவும், அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் உக்கடத்து வரைக்கும் இப்போ நிறுத்த போகிறாங்களாமா. முதல்ல என்ன சொன்னாங்க, வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மெட்ரோ ரயில் வருதுன்னு சொன்னாங்க. இப்போது உக்கடத்தோடு நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வளர்ச்சி நிறையா தடபடுது. ஆரம்ப காலத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டிங் உருவாகி இந்த பகுதியில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அதே மாதிரி தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை தாண்டுனா பெரும் வளர்ச்சியே இல்லை. ஆனால் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா துடியலூர் வரைக்கும் கோயம்புத்தூர் பெருசாக வளர்ந்துருச்சு, செயல் நிறையா செஞ்சுருக்காங்க. அதனால தான்
இந்த பகுதியில் பல நல்ல அமைப்புகளை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இது பல அமைப்புகள் சேர்ந்து கூட்டாக தான் நாம் செயல் செய்ய போகிறோம். ஏற்கனவே அந்த குப்பைக்கூடனில் இருக்கிற பிரச்சனைக்கு பலமுறை விண்ணப்பங்களை கொடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டு நீதிபதியிடம் தீர்ப்பு வாங்கியும் கூட செயல் செஞ்சிட்ருக்காங்க நம்ம ஆனந்த் அவர்களும் மோகன் அவர்களும். அவர்களை அந்த குழுவுக்கு ஒரு தலைவருமாற போட்டு இங்கே நிர்வாக செயல் தலைவராக போட்டு அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த வெள்ளலூர் குப்பைக்கூடனுக்கும். அடுத்தபடியாக போத்தனூர் ரயில் பயனாளர்கள் சங்கத்திலிருந்து நம்ம காந்திஜி, லக்ஷ்மி நாராயணா இந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து அதுக்குண்டான குரல் விண்ணப்பங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் இயற்கை திருக்கோயில், இயற்கை சம்பந்தமாக சுற்றுச்சூழலை சரி பண்ணுறதுக்காக நம்ம பசுமை தேசன் ராஜேந்திரன், கோவை குளங்கள் மணிகண்டன் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு டீம் போட்டு அது செயல்படுறாங்க. இந்த பகுதியிலே தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த இடம். இங்கே ஏற்கனவே மிகச்சிறப்பாக தொழில் முனைவோருக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு குசீமா அமைப்பு. அதன் தலைவர் திரு நடராஜ் அவர்களும் இந்த பகுதியிலே சிறு குறு தொழிலுக்காக துவங்கப்பட்ட சியா அமைப்பின் தலைவர் SP ரங்கராஜன் அவர்களும், கோஸ்மா அமைப்பின் தலைவர் திரு சுரேஷ் அவர்களும் இணைந்து தொழிற்சாலைகளுக்கு தேவையானதை அரசிடம் பெற்றுக் கொடுக்க முனையப்போகிறார்கள். இதுபோல பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த பகுதிக்கு தேவையானவற்றை மக்களுக்கு செய்து கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். இப்படி நாம் குழுவாக சேர்ந்து செய்கிறத மக்களுக்கு தேவையான ஒரு செயலை செய்வதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை அரசிடம் எடுத்து சொல்லி அதை செய்வதற்காகத்தான் இந்த தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு. இப்போது குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செயலை இறங்கி செஞ்சதுனால தான் ஸ்மார்ட் சிட்டியில் இல்லாத இந்த குறிச்சிக்குளத்தை நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை குறிச்சிக்குளத்துக்கு கொண்டு வர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், சாக்கடை தண்ணியை குறிச்சிக்குளத்துக்குள்ளே விடக்கூடாது. அது நிலத்தடி நீர் அப்படியே பரவி கிணத்துக்கடவு வரைக்கும் அந்த தண்ணி போகுது. அப்போ அது அசுத்தமான தண்ணியாக போகக்கூடாது. அதையே சுத்திகரிப்பு பண்ணி குளத்துக்குள்ள விடணும், இல்லைன்னா சுத்திகரிப்பு பண்ணி வேறு ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் இத்தனை கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் செயல் செஞ்சாலும் அந்த சாக்கடை தண்ணீர் ஒரு 15-16 இடத்துல சேர்ந்துட்டே இருக்குது. இதனால் ஆகாயத்தாமரை அதிகமாக வருது, நிறையா தாவரங்கள் அதிகமாக வருது. ஸோ இதைய எங்கே சொல்லணுமோ சொல்லி அதைய சாக்கடை தண்ணீர் வராமல் தடுக்கத்தான் நம்ம குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்துக்கும் வெற்றி, இந்த கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்புக்கும் வெற்றி. இந்த மாதிரி நல்ல செயல்களை செய்கிறதுக்கு தான் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற விமானம் மற்றும் ரயில் பயனாளர்கள் சங்கத்திலிருந்து வந்திருக்கிற சண்முகம் மற்றும் அவர்களது நிர்வாகிகள் அத்தனை பேரையும், செட்டிபாளையம் விவசாயிகள் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரையும், நம்ம ஜனநாயக தூண்கள் மதுக்கரையிலிருந்து வந்திருக்கிற சிவராஜன் அவர்களையும் மறுபடியும் ஒரு தடவை வருக என்று வரவேற்று, இதுபோல் மற்ற பகுதியில் இருக்கிற பொதுநல அமைப்புகள் எங்களுடன் இணைந்து உங்களது பணிகளையும் நீங்களே செய்யுங்கள். எங்களோடு இணைந்து நாம் இந்த தெற்கு வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இணைந்து செய்யலாம் என்று இந்த வரவேற்புரைகளை தெரிவித்து கொண்டு, ஒவ்வொருத்தரும் ஒரு 3 நிமிடம் உங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இங்கே தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு, நாம் முதலிலே இதில் உறுப்பினர்கள் அதிகப்படியாக சேர்த்து செயல் நிர்வாகிகளை உருவாக்கி, இப்போ நம்ம அலுவலகம் இங்கே திறக்க போகிறோம். நமது ரத்தனம் கல்லூரி சேர்மன் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் வந்த உடனே ரிப்பன் வெட்டி
குத்து விளக்கை ஏற்றி திறந்துட்டு அவரோட மனசில் என்ன இருக்கிறத அவர் பகிர்ந்துக்குவார். அதுக்கப்புறம் நம்ம மனசில் என்ன இருக்குன்னு பகிர்ந்துக்கலாம். இந்த அலுவலகம் தொடர்ந்து பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான விண்ணப்பங்களை கொடுத்தா நம்ம அரசு நிறுவனத்திற்கு இமெயில் மூலமாக கடிதம் மூலமாக விண்ணப்பங்கள் கொடுத்து நாம் செய்ய அவர்களை எத்தனிப்போம். அவர்களும் நாம் பொதுமக்களுக்காகத்தான் சேவை முறையிலே செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து நமக்காக செய்து கொடுப்பார்கள். அப்படி முடியாமல் பட்சத்திலே நாம் அவர்களுக்கு 2 முறை 3 முறை விண்ணப்பம் கொடுத்தும் செயல் நடக்கவில்லை என்றால் அப்புறம் போராட்டம் தான். அதுக்குண்டான செயலையும் நாம் செய்ய தயாராக இருக்குவோம். ஆகவே இது எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராமல், ஜாதி மதம் பாராமல் அனைவரையும் இணைத்து கொண்டு இந்த தெற்கு வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவோம். பொதுவாக மக்களிடத்திலே பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் செயல் நிர்வாக குழுவிலே ஒவ்வொன்று பிரச்சனையாக அனலைஸ் பண்ணி அதை எப்படி அணுகலாம், எப்படி அதை வெற்றிகரமாக முடிக்கலாம் என்பதை ஆலோசனை பண்ணி அந்த செயல் வடிவத்தை கொடுப்போம். இந்த அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை இங்கே திறந்திருக்கும். யார் வேண்டாலும் உங்களது விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம், இல்லை இந்த அமைப்போடு சேர்ந்து கொள்ளலாம். மாதம் ஒரு முறை அவசியம் ஒரு செயல் நிர்வாக குழுவால் ஒரு மீட்டிங் நடைபெற்று இதற்குண்டான பிரச்சனைகளை ஆலோசனை பண்ணி அதற்கு தீர்வு காண முயற்சிப்போம். நீங்கள் இந்த விழா முடியும் வரை பொறுமையாக இருந்து ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்டு இந்த விழாவிற்கு மேலும் பல நன்மைகள் செய்யும் விதமாக உறுப்பினர்களை சேர்த்தி நாம் ஒன்றுபட்டு இந்த தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பை நாமும் வாழ்ந்து நம் வருங்கால சந்ததியருக்கும் இதை எடுத்துச் செல்வோம் என்று கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு தொடர்புக்கு 9894787369